இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டே ஆயில் நம்ம 3 பொருளை வச்சு செய்திருக்கோம். இந்த ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே ஒரு நாள் நைட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கரிஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதேமாரி கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை நல்லா கருமையாக்கி கொடுக்குறதும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 பொருட்களையுமே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஹேர் டே ஆயில் வந்து 100 ml அளவு காய்ச்ச போகிறேன். அதுக்காக இந்த அளவு நான் வந்து கரிஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேங்க. இதோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம செய்கிற ஹேர் டே ஆயிலுக்கு நல்ல ஒரு கருமையையும் கொடுக்குங்க. இந்த பொடி இல்லாமல் நம்ம ஹேர் டே ஆயிலோ ஹேர் டேயோ எது செய்தாலுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க ஹேர் க்ரோத்துக்கு செம்மையான ஒரு பொருள் அப்படின்னு. இந்த ஹேர் டேக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடி வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இப்போ இந்த 3 பொருள் தான் நம்ம இந்த ஹேர் டே ஆயிலுக்கு சேர்த்துருக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 100 ml தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் எண்ணெயையும் விளக்கெண்ணையும் சேர்த்து நீங்கள் வந்து 50 ml அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண உடனே ஹேர் டே ஆயில் வந்து எந்த கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. நம்ம இன்னும் காய்ச்ச கூட இல்லை, அதுக்குள்ளாவே நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த மாதிரியே இருக்குது. பாருங்கள், கடாயை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்லேயே வச்சுருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம சிம்லேயே வச்சு தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ஒரு நாள் நைட்டு தடவிட்டு மார்னிங் வந்து நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போதே உங்களுடைய வெள்ளை முடிகளில் இருக்கிற மாற்றத்தை பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இது வந்து சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் டே ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஹேர் டே ஆயிலில் 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200% ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே கருகருன்னு ஒரு நாள் நைட்லேயே அதோட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஹேர் டே ஆயிலை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறி எல்லாமே அப்படியே கருமையாக மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சுட்ருக்கோம். இப்போ நுரையும் ஒரு சடசடப்பும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குறையணும். இந்த குறைஞ்ச உடனே நம்மளுக்கு லைட்டாக புகை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பொருட்களை சேர்க்குறது, அதுமாரி கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுக்கிறது, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம 100 ml ஹேர் டே ஆயிலுக்கு நான் சேர்த்த பொருட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பொருட்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹேர் டே ஆயில் தேவைப்படுது அப்படின்னா அதை அப்படியே 200 ml ஆக்கும்போது இந்த பொருட்களை வந்து அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான கெட்ட வாசனையும் வரவே வராது. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையை தரக்கூடிய பொருட்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாசனை வந்து செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடி வந்து நல்ல ஒரு வாசனையை நம்மளுக்கு ஹேருக்கு கொடுக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராகவும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். நீங்கள் எங்கே வெளியில் போனாலுமே சரி நீங்கள் ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம்
அப்புறம் இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், சொடசொடப்பெல்லாம் அடங்கிருச்சு. ஃபுல்லாகவே சடசடப்பு அடங்கிருச்சுங்க. நுரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுட்ருக்கோம் இல்லையா, இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக நல்லா புகை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப கருகிடாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், புகை வர ஆரம்பிக்குது பாருங்கள், நல்லா புகை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா முகம் ரொம்பவே கருத்து போயிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா புகை வருது இல்லையா, இந்த புகையெல்லாம் அடங்கி ஹேர் டே ஆயில் வந்து நல்லா வந்து ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறி ஒரு 2 hours கழித்து நம்ம இதை பார்க்கலாம். ஹேர் டே ஆயில் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது. இது நம்ம வடிகட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நாள் நைட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. உங்களுடைய வெள்ளை முடி மார்னிங் எந்திச்சு பார்க்கும்போது அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரோம். ஒரு நாள் நைட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்டும் கிடைச்சிடாது. ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு மாறிடுங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழுத்தி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், ஏன்னா இந்த திப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதை நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து எனக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு பாட்டி தான் சொன்னாங்கங்க. அவங்க வந்து இதில் இன்னும் 2 பொருள் சேர்க்க சொன்னாங்க. அது என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. நான் சொன்னேன், அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஓகே, இது மட்டுமே போதும், உங்களுக்கு நல்லா வந்து முடி வந்து கருகருன்னு வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரைமுடிகள் எல்லாமே அப்படியே வந்து கருகருன்னு மாறிடும். நான் ஃபுல்லாக வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பூன் வச்சு அழுத்துறதை விட இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆயிலுமே நல்லா வந்து இறங்கிடும். பாருங்க, அழுத்த வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ ஹேர் டே ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ரெகுலராகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எப்போ வேணாலுமே நீங்கள் வெளியில் வச்சுட்டு கிளம்பலாம். இல்லை, எனக்கு வந்து ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து நைட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேரை வந்து மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க. மசாஜ் பண்ணி ஸ்ட்ரோக் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கவர் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. ஏன்னா தலகாணியில் ஒட்டும், அதனால. அதுக்கப்புறமா மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்கள் ஹேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஷாம்பு இல்லைன்னா ஷேக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. கேரள பாட்டி சொன்ன ஹேர் டே ஆயில் தான் இது. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.